திருச்சிற்றம்பலம். சிவனேயச் செல்வர்களே, கடந்த முதல் பதிவிலே காரைக்கால் அம்மையின் பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிந்த நாம் இன்றைய பதிவில் அவர் முதன்முதலாக அருளிய அற்புத திருவந்தாதி ஆகிய நூலின் பெருமைகளையும் சிறப்பையும் அதன் அமைப்பையும் மேலோட்டமாக சிந்திக்க உள்ளோம். அன்பர்களே, இந்த நூல் எந்த சூழலில் அம்மையால் அருளப்பட்டது தெரியுமா? தன்னை கணவன் இவள் வேண்டாம், இவள் தெய்வப்பெண் என்று கூறியதை கேட்ட உடனேயே அம்மையானவள் இறைவனிடம், ஈசனே, இவன் குறித்த கொள்கை இது, இவனுக்காக தாங்கி அழகு நிரம்பிய தசை பொதியை கழித்து உன்னை சூழ்ந்து உன் தாள்கள் போற்றும் எலும்புடலான பேயுருவை அடியேனுக்கு அளித்து அருளல் வேண்டும் என இறைஞ்சி பேயுருவை பெறுகிறார். மண்ணும் விண்ணும் வணங்கும் பேய் வடிவம் அம்மை பெற மலர் மாறி பொழிகிறது. வானத்துந்திபிகள் முழங்கின. தேவர்களும் முனிவர்களும் ஆரவாரித்தார்கள். சிவகணங்களோ கூத்தாடின. இந்த சுற்றத்தார்களோ அச்சமுற்று அம்மையை தொழுதுவிட்டு போய்விட்டார்கள். இப்போ அம்மைக்கு திருக்கையிலையை காணும் விருப்பம் மேலோங்க கையிலை செல்லக்கூடிய வழியிலே இந்த அற்புத திருவந்தாதி ஆகிய நூலை பாடிக்கொண்டே செல்கிறார். ஆக பேயுரு பெற்ற பின் முதலாக பாடியது நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதி என்ற இந்த நூல். பேருக்கேற்றாற் போலவே அற்புதமான ஒரு ஞான நூல். இந்த நூலிலே இறைவனது அற்புதமான திருக்கோலங்கள் பலவும் படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளன. அம்மையின் மன உணர்வுகள் முதல் இரு பாடல்களிலே துயரவாடையோடு துக்கவாடையோடு வெளிப்படுவனவாக அமைந்துள்ளதை நாம் காணலாம். முதல் பாடலில் சொல்லுவார், நீலகண்டனே, உன்னை கண்டுகொள்ளாத அந்த தேவர்கள் அவர்களது இடரை தீர்த்த நீ பிறந்து பேசத் தொடங்கிய காலம் தொட்டே உன்னையே போற்றி துதிக்கும் என் மனத்துன்பத்தை போக்குவது என்றோ? சரி, துயரைத்தான் நீ போக்கவில்லை, பரவாயில்லை, அதை நீக்கிக் கொள்ள எனக்கு ஒரு வழியாவது காட்டி அருளனாயா என்றால் அதுவும் இல்லை என புலம்பியவர் அடுத்த பாடலிலே, இறைவா, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வழிகாட்டாவிட்டாலும் பரவாயில்லை, என் அன்பு ஆனால் உன்னிடத்துத்தான், அதுவும் இந்த பிறவியில் மட்டுமல்ல ஏழேல் பிறவிக்கும் என இறைவனுக்கு தான் ஆட்பட்ட தன்மையை கூறுகிறார். இப்படி இறைவனுக்கு ஆளான தன்மையை இந்த நூலின் பல பாடல்களிலே, எடுத்துக்காட்டாக 5ஆம் பாடல், 11, 34, 40, 96 இப்படி பல பாடல்களை நாம் காணலாம். அடுத்து, அம்மைக்கு சிவனின் திருநீலகண்டத்தின் மீது ஒரு பிரேமை. ஏன்னா அது இறைவனின் கருணையை மட்டுமல்ல, அவன் வரம்பில்லாத ஆற்றலையும் காட்டும் அடையாளம் அல்லவா? அந்த கண்டக்கரையை சுவையாக இருளுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அழகை பார்க்கலாமா? அவருக்கு சொல்கிறாரு, நம்முடைய பெருமானின் முடியிலுள்ள நிலவொளியை கண்டு இருளானது அஞ்சி தான் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு இடம் தேடியதாம். அந்த இடம் இறைவனின் கழுத்துதான் என தீர்மானம் செய்து அங்கே வந்து கருப்பாக பொருந்தி உள்ளதாக அமைத்திருக்கக்கூடிய கற்பனை நயம் மிக அருமை. அதே போல் இன்னொரு பாடலிலே இறைவன் அணிந்த முப்பொறி நூலுக்கு சுவையாக ஒரு ஓமை சொல்லுவார் பாருங்க. செஞ்சடை மேல் அணிந்த இளம் சந்திரனுடைய கதிர்களிலே ஒன்று அப்படியே கீழே இறங்கி ஒளியது போல முப்பொறி நூல் காணப்படுகிறதாம். எப்படி அம்மையினுடைய கற்பனையை பாருங்களேன். அடுத்து, இந்நூலின் பல பாடல்களில் அம்மையின் தாயன்பை காணலாம். எடுத்துக்காட்டாக இறைவனிடம் அவர் சொல்றார், ஐயனே, அரவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல், பொன்னாரம் மற்றொன்று பூனேன். அதாவது, நீ மார்பிலே பாம்பை ஒரு அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கிறாயே, அது வேண்டாம், பொன்னாலான ஆரத்தை நீ பூண்டுகொள் என்று சொல்கிறார். இன்னும் உரிமையாக சொல்கிறார், நீ பெருந்தன்மையுடையீர், ஆனால் மானாகத்தை மார்பிலே மாலையாக புரளவிடாதே, அது உன் சரிபாதியான அம்மையை அடைந்து அவளை கடித்து விடுமானால் உனக்கு பெண்பாவம் வந்து சேர்ந்துவிடும். எனவே பாம்பு மாலை வேண்டாம் என்று சொல்வார். அதே போல இறைவன் பலி தேரக்கூடிய காரணத்தை சொல்லி, நீ இறந்துண்ண வேண்டாம் ஐயனே, நீ ஈசன் அல்லவா
என தடுக்கும் பாடல்களிலே அம்மையின் தாயன்பு ததும்பி வழுவதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தத்துவ கருத்துக்கள் அம்மையின் பாடல்களிலே கொட்டி கிடப்பதை நாம் காண முடியும். அவர் இறைவனை சொல்கிறார், அவனே இருசுடர் தீ ஆகாசமாவான் என்றும் அறிவாய் அறிகின்றான் தானே என்றும் இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் என்றும் தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண் என்றும் இப்படியாக அரிய பாடல்கள் பலவற்றை நாம் பார்க்கலாம். இவை மட்டுமல்ல அன்பர்களே, பல வகை அணிநயங்களை கொண்டு தன்னுடைய நூலை அலங்கரித்த தன்மையையும் நாம் இந்த பாடல்களிலே காணலாம். ஒரு பாடல் பாருங்க, அதில் சொல்கிறார், இறைவனுடைய திருமேனியை எப்படி நம்ம நினைவு கொள்ளலாம் என்றால், காலையே போன்றிலங்கும் மேனியாம், கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றையாம், மற்றவருக்கு வீங்கிரலை போலும் மிடரு என்று சொல்லி இதிலே பயிலக்கூடிய அணி மாலை ஓமி அணி என்று காட்டி கொடுப்பார். எம்பெருமான் திருமேனி காலை ஞாயிறு போல சிவந்த மேனியாம். அவன் திருமேனியில் விளங்கும் திருவெண்ணீரோ நடுப்பகலிலே சூரியன் வெண்மையாக காணுமல்லவா, வானம் வெளுத்து காணுமல்லவா, அப்படி வெந்நீரானது வெண்மையாக நமக்கு தோன்றுகிறதாம். சடை தகுதியோ அந்தி செவ்வானம் போன்றிருக்கிறதாம். அப்பெருமானுடைய திருக்கழுத்தோ இம்மூன்றும் இல்லாத நல்லுரலை போன்று இருக்கிறதாம். என்ன வியப்பு பாருங்களேன். மற்றும் ஒரு பாடலிலே இறைவன் மார்பிலே அணிந்துள்ள பன்றிக் கொம்பை பாம்பு பார்க்கிறதாம். ஓ, இதுதான் சந்திரனோ என நினைத்து மயங்குகிறதாம். அப்புறம் தலையினுடைய இறைவன் தலைமுடியிலே இருக்கக்கூடிய பிறைமதியும் பார்க்கிறதாம். அல்ல இதுதான் சந்திரனோ என்று தடுமாறி நிற்கிறதாம். இப்படி பாம்பின் செயலை சுவைப்பட கூறியிருப்பார். இந்த பாடலினை அலங்கரிக்கக்கூடிய அணி மயக்க அணி ஆகும். இதுபோல பாடல்களை அலங்கரிக்கும் அணிகளாக ஏது அணி, தற்குறிப்பேற்ற அணி அமைந்த பாடல்களும் இன்னும் இந்த நூலிலே நாம் சுவைத்து மகிழலாம். இவை மட்டுமல்ல, அம்மையின் நகைச்சுவை உணர்வை காட்டும் ஒரு பாடலையும் பார்ப்போமா? இறைவனிடம் கேட்கிறார், இறைவனே, திருக்கழுத்திலே நஞ்சை உடைய பெருமானே, உமது மார்பிலே படம் பிரித்தாடும் பாம்பானது உமது திருக்கழுத்தை நக்கி நக்கி தன் கழுத்திலே நஞ்சை ஏற்று கருப்பு நிறம் பெற்றதோ, அல்லது அதன் நிறமே திருக்கழுத்தின் மயிருள் போன்ற கருப்பு நிறம்தானோ? எனக்கு தெரியலையே என கிண்டலடிப்பதாக அமைந்த நயம் ரசிக்கத்தக்கது. இப்படியாக நவரசங்களையும் கொண்டுள்ள அம்மையின் பாடல்கள் எளிய நடையோடு கூடியதாய் கற்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்வதாய் அமைந்துள்ளவை. இந்த நூல் அறிமுகப் பதிவிலே அமைந்த பாடல்கள் நூல் முழுமையையும் படிக்க தூண்டும் வகையிலே அமைந்த சில சாம்பிள் தான் என்று சொல்ல வேண்டும். ஆக இந்த அழகிய அம்மை சூட்டிய பாமாலையில் அமைந்த 101 பாடல்களையும் இனிவரும் பதிவுகளிலே தனித்தனியாய் சிந்தித்து சுவைத்து மகிழ இருக்கிறோம். காத்திருங்கள் நேயர்களே. திருச்சிற்றம்பலம்.